இந்த படத்துக்குன்னு கிடையாது. நான் எத்தனை படம் எடுத்தாலும் நான் அவர்ட்ட தான் போவேன். ஏன்னா, "இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல்." படத்தோட டைட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு. அதுதான் அவருக்கு நாங்க போடக்கூடிய ஒரு கட்டுப்பாடா இருந்துச்சு. வேற வழி கிடையாதுல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ட தான் அவர் வந்து வாசிக்க முடியும், கொள்ள முடியும். தன்னுடைய அம்மா பசியா இருந்தா கூட, பெரிய மனிதர்கள் தவறுன்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு இத வந்து "ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை." முல்லை வாசம் பாட்டு மட்டும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரஞ்சனி பாடியிருந்தாங்க. நான் கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஃபீலோட இருக்கலாங்கிற மாரி எனக்கு பட்டுச்சு. நீங்க இத விட சிறந்த உழைப்பாளி நீங்க வந்து அவரு 80 வயசு பிளஸ். நீங்க வேற யார பார்க்க முடியும்? அவர்ட்ட வேலைய குடுங்க, வேற யார்ட்ட அந்த வேலைய நம்ம குடுப்போம்? வணக்கம். இது வாவ் தமிழா. நம்மோடு திருக்குறள் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. காமராஜர், எம்ஜிஆர், அடுத்து காந்தி, இப்போ திருக்குறளை எடுத்து திருவள்ளுவர் வந்திருக்கீங்க. படம் எந்த நிலைமைக்கு இருக்கு சார்? திரைப்படம் முழுக்க முடிஞ்சது. டெக்னிக்கலி வந்து டிஐ மட்டும் தான் வந்து பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்கு. பாடல் வந்து பதிவாச்சு, பிக்சரைஸ் பண்ணிட்டோம். முதல் பாடலை வந்து முதலமைச்சர் வெளியிட்டாங்க. 2ஆம் பாடல் வந்து எல்லாமே முடிஞ்சது. இப்போ டிஐ பண்ண படம் வந்து ரெடி ஃபார் ரிலீஸ் அந்த கட்டத்துல இருக்கு. எல்லாம் ஷூட் எல்லாம் முடிஞ்சது. பொதுவா திருவள்ளுவரை பத்தினா ஒரு அரிய தகவல்களா இருக்கும். 2வது அதுக்கான சரியான சான்றிதழ் இதனோட சேர்த்து எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? எப்படி அதை திரைக்கதையாக்குனீங்க? சொல்லப்போனா இது வந்து திருக்குறள் பத்திய படம். அந்த திருக்குறளை பத்தி சொல்றதுக்காக வள்ளுவரையும் வாசியும் உள்ள கொண்டு வந்திருக்கோமே தவிர, இது திருவள்ளுவரை பற்றிய படம் கிடையாது. ஆமா. ஏன்னா நமக்கு வந்து வள்ளுவர் வரலாறுங்கிறது பொதுவா சொல்லப்போனா ராஜராஜ சோழனை விட நமக்கு பெரிய கோயில் தான் முக்கியம். அது மாரி வந்து இதுக்கு நமக்கு திருக்குறள் தான் முக்கியமான விஷயம். அது இந்த குறள் எப்படி உருவாச்சு? இதோட பின்புலம் என்னங்கிறத சொல்றதுக்கு நம்ம அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கோம் 2 பேரையும். அவங்க மட்டும் கிடையாது. அந்த காலத்து மன்னர்கள் அதெல்லாமே வந்து திருக்குறள பலப்படுத்துறதுக்கான விஷயமா நம்ம அத கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆய்வுகள்ல உங்களுக்கு என்னென்ன திருவள்ளுவரை பத்தின தகவல்லாம் கிடைச்சது? திருக்குறள பத்தி உள்ள எல்லாமே வந்து சொல்லப்போனா, ஒரு காலகட்டத்தில நாங்க அத பத்தி கவலையே படல. ஏன்னா, அவரு என்ன ஜாதி, என்ன மதம்ங்கிறத பத்தியெல்லாம் வந்து பல்வேறு ஒவ்வொருத்தரும் அவருக்கு உரை எழுதினவங்களே பல்வேறு விதமா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு நியூட்ரலான நடுநிலைமையான ஒரு ஸ்டாண்டு. இப்ப எங்களுக்கு வந்து அவரு கன்னியாகுமரியில பிறந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் கிடைச்சுச்சு. ஓ! அது ஒரு விஷயங்கள். இங்க கோயில் கட்டுனால மட்டுமே அவர் இங்க இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஈவன் கலைஞரே வந்து எங்க சிலை வச்சிருக்காருன்னா, கன்னியாகுமரியில தான் வச்சிருக்கிறாரு. இங்க வள்ளுவ நாடுன்னு என்னமோ ஒரு நாடு இருக்கு. ஆமா. இன்னொன்னு வந்து அவரு சொல்லியிருக்கக்கூடிய பல உவமைகள் வந்து இன்னைக்கும் கேரளாவுல இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள பிரதிபலிக்கிற மாரி இருக்கு. அப்போ அவர் அங்க பிறந்திருந்திருக்கலாம் அப்படின்னு. இன்னொன்னு, நாம அங்க தான் பிறந்தவரு அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பெருமையோ, சிறுமையோ கொள்ள வேண்டிய ஏன்னா இது திருக்குறள பற்றிய விஷயம் தான். கன்னியாகுமரியும் நம்ம ஊருக்குள்ள தானே இருக்கு. அதனால அதுல எங்களுக்கு ஒண்ணும் அஃப்கோர்ஸ் நான் வந்து நார்வேல் எங்களுடைய இதா இருந்தாலும் நான் அதனால பெருமை கொள்ளல. இந்த ரீஜன் அப்படி காட்டியிருக்கோம் நம்ம. திருக்குறளை பத்தின ஆய்வு நிறைய பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாமா, ஆமா. இதுல உங்கள வியக்க வைக்கிற விஷயங்கள் என்னவா இருந்தது? மணிக்கணக்கா பேசுறதுக்கான விஷயங்கள் அது. அவ்வளவு ஒரு ஒரு அபூர்வமான ஒரு படைப்பு அது. இப்போ எங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அத திரைக்கதை எழுதுறதுக்கு ஜெயராஜ்ட்ட குடுத்துட்டேன். செம்பூர் ஜெயராஜ்கிட்ட. காமராஜுக்கு அவர் தான் பண்ணாரு. அதனால அவர் 1 வருஷம் அதுக்குள்ள வந்து மூழ்கி எல்லாத்தையும் இது பண்ணி, தமிழர் கலாச்சாரம், தமிழர் ஆடை, தமிழர் கல்யாண முறைகள், தமிழர் பண்பாடு, தமிழர் விளையாட்டு இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராரு. தன்னுடைய அம்மா பசியா இருந்தா கூட, பெரிய மனிதர்கள் தவறுன்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு இத வந்து "ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை." இப்ப நம்ம என்னெல்லாமோ ஜஸ்டிஃபை பண்றோம். அது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து உலகத்துக்கு சொல்ற வார்த்தை நான் வேற எங்கேயுமே படிச்சதில்ல. அது நீங்க எண்ணி மதத்தோடத சொல்லுங்களேன். இவ்வளவு ஒரு உச்சபட்ச ஒரு நாகரிகம், ஒரு கலாச்சாரம். வேற யார் அப்போ நம்மளும் அந்த தகுதியோட வாழ்ந்தால், நாம கட்டாயம் பெருமை கொள்ளத்தக்க மொழி தான் நம்ம கலாச்சாரம் அப்படிப்பட்டது தான். ஆமா. இத மாரி பல்வேறு இடங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. 1330 திருக்குறள் மட்டும் தானா? இன்னும் மற்ற திருக்குறள்கள் வந்து மறைக்கப்பட்டதாகவும், அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல சார். நாங்க இந்த கிடைச்சதுக்குள்ள இப்ப பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு. குறள் ஓவியம்னு எழுதினாரு. அவர் வந்து எதெல்லாம் ஓவியமாக்க முடியுமோ அத பண்ணாரு. சிலர் வந்து அத எத எத இசைப்படுத்த முடியுமோ அதுக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப நாங்க என்ன முடிவெடுத்தோம், எத வந்து படமாக்க முடியும்? விஷுவலி வந்து எத கொண்டு வர முடியுங்கிறதுக்கான விஷயங்கள நாங்க தேர்ந்தெடுத்தோம். அப்போ சொன்னேன், ஓகே 130 அதிகாரம் இருக்கா? இதுல வந்து
சில ஒரு அதிகாரம் மொத்தமும் ஒரே ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கும். ஒரு குறள் மட்டும் தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் நாங்க எடுத்தோம். இத வந்து ஒரு ஸ்கிரிப்ட்டா வந்து அவரு கொண்டு வந்தாரு. ம். அஃப்கோர்ஸ் இதுல வந்து ஸ்கிரிப்ட் தான் டஃப் வேல. படமாக்குறதோ, காஸ்டிங்கோ அது வந்து பெரிய இதே கிடையாது. அத ஜெயராஜ் பண்ணார். ஓ! ஆமா. அவரு இத கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய இலக்கியம் படிச்சவரு கொண்டவரு. அண்ட் பெரியாரிஸ்ட் அவரு. எதையும் கொஞ்சம் ஓரளவு நடுநிலைமையா பார்க்குறவரு. திருக்குறள் படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த படத்துக்குன்னு கிடையாது. நான் எத்தன படம் எடுத்தாலும் நான் அவர்ட்ட தான் போவேன். ஏன்னா, "இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல்." திருக்குறளே இருக்கு. ஆமா. நீங்க வந்து அவர்ட்ட ஒரு வேலைய குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க வீட்ல வந்து உட்கார்ந்துரலாம். ஏன்னா, அந்த வேலை அப்புறம் அது அவருடைய படம் அது. அவர பத்தி அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. அந்த வேலைய அவரு கரெக்ட்டா செய்வார். அவரு வந்து இவங்களுக்கு அதிகமா இப்போ வந்து கண்ணனுக்கு குறைவாவும், பாலகிருஷ்ணன் அதிகமா செய்யணும்னு கிடையாது. அவருக்கு என்ன வருதோ அத தூக்கி வந்து குடுத்துருவாரு உங்களுக்கு. முதல் பாட்டு, முதல்ல படத்த ஃபுல்லா பார்த்துட்டாரு. அப்புறம் மான்டேஜ்லாம் ஷூட் பண்ணிக்கலாம்னு கேட்டாரு. "இல்ல ஐயா நாங்க ஷூட் பண்ணல. நீங்க டியூன் போட்டு குடுங்க. நான் பிக்சரைஸ் பண்ணிக்கிறோம்" அப்டின்னுட்டு. ஹார்மோனியத்த எடுத்தாரு. "என்ன சப்ஜெக்ட்?" அப்டின்னாரு. நான் சொன்னேன் வந்து, "அ வாசுகிய வந்து வள்ளுவர் ஒரு முறை சந்திக்கிறாரு. வாசுகிட்ட நெறைய பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கதா கேள்விப்பட்டு வராரு. வாசுகி வந்து அவர பார்த்த உடனே ஒரு ஓலைச்சுவடிய குடுக்குறாங்க. யாயும் யாயும் யாராயிரோங்கிற பாட்டு. குடுத்த உடனே அவர் அத எடுத்துட்டு போறாரு. இந்த அம்மாவுக்கு அவர் மேல காதல் வந்துருச்சு. இதுதான் சமாச்சாரம்." உடனே வந்து ஹார்மோனியத்த எடுத்தாரு. ஒரு 5 நிமிஷம் போயிருப்பாரு. "முல்லை வாசம்" அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. அவருக்கு அது தோணுது அப்படியே. அவர் வந்து ஹார்மோனியத்த அவரு தொடும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள அது அவரு சொல்றதுல நிஜம் தான். அது அதன் போக்குல வந்தது கொண்டது அவருக்கு வந்து வெரி ஹேப்பி. பாட்ட போட்டாரு. அப்புறம் அவரு கர்நாடிக் ரஞ்சினிய கூப்பிட்டு பாட வச்சாரு. நாங்க பிக்சரைஸ் பண்ணோம். இன்னொரு பாட்டு அதே மாரி வந்து அதில ஒரு தளபதிக்கு ஒரு காதல் வருது. அத பத்தி சொல்லும்போது, அப்போ அதுக்கு ஒரு அது என்ன மாரி எதிர்பார்க்குறீங்கன்னாரு. "அதுல செந்தூரப்பவே மாரி போடுங்க" அப்படின்னு. சரின்னு அப்படி போட்டிருக்காரு அந்த பாட்ட. ஓ! அதுவும் பிக்சரைஸ் பண்ணிட்டோம். ம், ம். ஆமா. இப்ப பின்னணி இசைக்கான ஏதாவது ஒரு சிறப்பு நீங்க கேட்டிருக்கீங்களா? அதுல வந்து நாங்க படத்தோட டைட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு. அதுதான் அவருக்கு நாங்க போடக்கூடிய ஒரு கட்டுப்பாடா இருந்துச்சு. வேற வழி கிடையாதுல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ட தான் அவர் வந்து வாசிக்க முடியும், கொள்ள முடியும். அவர் அதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரு அவங்க ஆர்கெஸ்ட்ரா கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சமாச்சாரம்னு சொல்லிட்டு. அது தக்கபடி பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா வந்திருக்கு அது. நீங்க எங்களுக்கு இந்த மாரி ஒரு சவுண்ட் வேணும் அல்லது இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு எதுவும் சொல்லியிருக்கீங்களா? இல்ல சார். இசைய பொறுத்தமட்டில நம்ம அவர்ட்ட எதுக்குமே குறுக்கிட முடியாது. ஏன்னா குறுக்கிடுற இத தாண்டியவர் அவரு. அவரு துறையில எனக்கு ஒரு பாண்டியத்தனா நான் கேட்கலாம். அது அவரு துறையில நம்ம குறுக்கிடவே முடியாது. ஏன்னா நாம நான் இசைய பொறுத்தமட்டில 0. அவர்கிட்ட அது வந்து இது பண்ண முடியாதுல்ல. இந்த பாட்டு மட்டும் வந்து முல்லை வாசம் பாட்டு மட்டும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரஞ்சனி பாடியிருந்தாங்க. நான் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீலோட இருக்கலாங்கிற மாரி எனக்கு பட்டுச்சு. அத நான் அங்கே கன்வே பண்ணேன். திரும்ப அத கரெக்ஷன் பண்ணி குடுத்தாங்க. ஆமா. மற்றபடி இசையிலலாம் நம்ம அவர்ட்ட எதுவும் பேசுறதுக்கு அவரு தானே மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் புரொடியூசர். அங்க நமக்கு வேலை இல்ல. நமக்கு வேலை இல்லாம இருக்கிறது தான் அதோட பெரிய சிறப்பே. இந்த முல்லைவாசம் பாட்டு வெளிவந்ததுக்கு பிறகு ம். எந்த மாரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது? வெளியிலிருந்து நிறைய கோடிக்கணக்கான பேர் அந்த பாடல்கள கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? இன்னொன்னு அவருடைய பாடல்கள வந்து நம்ம உளப்பூர்வமா பிக்சரைஸ் பண்றது பெரிய சேலஞ்ச். அது அவரு தெரிஞ்சு பண்றாரா, தெரியாம பண்றாரான்னு தெரியாது. ஒரு பிஜிஎம் குடுத்தாரு, அதுக்கு என்னென்ன வைப்பீங்க அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை இருந்துச்சு. அதாவது வாசுகி வந்து சந்திக்கிறது, வள்ளுவர் வந்து மோர் குடிக்கிறது, ஓலை குடுக்கறது, அது நீங்க அந்த பாட்ட பார்த்தேங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். இத விட்டு ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து முழுமையா அமைஞ்சிருச்சு. ஆமா. அதர்வைஸ் வந்து அவருடைய அந்த பிஜிஎம் எதையோ காட்சிப்படுத்துறது சாதாரண வேலை கிடையாது. சும்மா தண்ணி ஓடையில கால போட்டு ஆட்டுறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது பொண்ணு, மரத்த சுத்தி இப்படி தான் போக முடியுமே தவிர, எனி டைரக்டர் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேலை. இளையராஜாவோட பின்னணி இசைக்கு காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது. நான் 1 வாரம் தூங்கல அந்த பாட்ட பிக்சரைஸ் பண்றதுக்காக. டெய்லி அதிகாலையில எனக்கு ஒரு ஷாட் ஞாபகத்துக்கு வரும். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஒரு நல்ல இசை அமைஞ்சதுக்கப்புறம், நீங்க அதுக்கான அத ஃபில் பண்றது இருக்குல்ல, அதுகிட்ட நீங்க அதுகிட்ட போட்டி போடணுமா இல்லையா? அது ஒரு பெரிய கண்டிப்பா, கண்டிப்பா. பெரிய அது சேலஞ்ச். ஒரு பெரிய சவால் தான் எல்லாருக்கும். பெரிய சவால், பெரிய சவால். பொதுவா அந்த பின்னணி இசைய குடுத்துட்டு, அதுக்கு அத வச்சு ஸ்பாட்ல நடிக்க வைக்கிறது சில பேர் பண்ணுவாங்க.
நீங்க அந்த மாதிரி எது பண்ணியிருக்கீங்க? இல்ல இது எனக்கு வந்து நான் முதல்ல லொகேஷன் போறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா ஷாட்ஸுமே ஞாபகத்துக்கு வந்து. எல்லாமே நான் வந்து அதான் நான் 1 வாரம் தூங்கலன்னா பாருங்களேன், 4 1/2 நிமிஷம் பாட்டுக்கு 1 வாரம் எனக்கு எடுத்திருக்கு அத. அவர் 10 நிமிஷம் இந்த டியூன போட்டாரு, 1 நாள்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அது 1 வாரம் வந்து எனக்கு மூளையில ஓடுது என்னென்ன ஷாட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வாசுகி, வாசுகி ஒரு தோழி, வாசுகி ஒரு அம்மா, வள்ளுவர், வள்ளுவர தகப்பனாரு, அவர தேடி வரக்கூடிய வேதியர்கள், இவ்வளவு பேர் அதுக்குள்ள வர வேண்டியிருக்கு. 2, 3, 4 வகையான லொகேஷன்ஸு இவ்வளோ அதுக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. அவரு தன்னை எரியாமலே அப்படி ஒரு ஒரு சேலஞ்ச உருவாக்கி குடுத்துடுறாரு. ஆமா, இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அது மேல அப்படின்னுட்டு. ஸோ திரைக்கதைக்கு மேல அவரு ஒரு வேலை பண்றாங்க. சார் காமராஜ் படம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 2000ல மூப்பனார் இருக்கும்போது ஆரம்பிச்சு படத்த 2003ல முடிச்சுட்டோம். முடிச்சு கொண்டு வந்துட்டோம். அப்போ நான் சொல்றேன், கடைசி அவரோட இறுதி யாத்திரையில வந்து நீங்க ஒரு பாட்டு பாடுனா நல்லாயிருக்கும். பார்ப்போம் அப்டின்னாரு அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படத்த பார்த்துட்டாரு. கடைசி நாளு வாலிய வந்து அவரே ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாரு. ஒரு சின்ன சம்பளத்த அவரு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்து, "இப்ப எழுதி குடுங்க" அப்டின்றாரு. அந்த பாட்ட அவரு ரெக்கார்டிங் ரூம் கூட போகல. அவருடைய ரூம்லயே உட்கார்ந்து மைக் முன்னாடி எழுந்து பாடிட்டாரு. 2டே இதா முதல் ஒரு போர்ஷன பாடுறாரு, 2வது ஒரு போர்ஷன பாடுறாரு. பாடி முடிச்சதும் அங்க கொஞ்சம் பேர்லாம் வந்து கண் கலங்கிட்டாங்க. இப்பவும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நாங்க எங்களுடைய உழைப்பு, அவ்வளவு உழைப்புக்கு ஈக்குவலா அந்த பாட்டு இருக்கும். நாடு பாரத தொண்டாங்கிற பாட்டு இருக்கும். ஸோ இயற்கை அவருக்கு அப்படி ஒரு கிஃப்ட்ட குடுத்துருக்கு. அதான் சொல்றது உண்டு. நாங்க இவ்வளவு உழைச்சு உண்டாக்கக்கூடிய ஒரு பேரு அல்ல இத, அவரு ஒரு 15 நிமிஷத்துல அவர் அந்த பாட்டு வந்து அத கொண்டு போயிருதே. எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா எடிட்டர் நம்ம ஊர்ல தான் எடிட் பண்ணுவாங்க. ஈடிவி விஜயன்ட்ட கொண்டு போறோம். கொண்டு போனோனே பாட்ட கேட்டாரு. "நீங்க போயிட்டு கால்ல வாங்க" அப்படின்னாரு. எனக்கு பொதுவா நான் எங்க முன்னால தானங்க எடிட் பண்ணுவோம் அப்படின்னு எடிட் பண்ணுவேன்னு கேட்டேன். "இல்ல நீங்க போயிட்டு கால்ல வாங்களேன்" அப்படின்னாரு. அது இறுதி யாத்திரை ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 10, 12 நிமிஷம் இருந்தது. இவர் நாடு பார்த்ததுண்டா பாட்ட பூரா போட்டு பார்த்து எடிட் பண்ணி எடுத்து காலையில பார்த்தா, அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு மிஸ்டேக்கு. என்னன்னா, காமராஜர் வந்து சிதையில வச்சாச்சு. இந்த அந்த இது வைப்பாங்கள்ல, வரட்டியெல்லாம் அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமராஜர் நிஜ காமராஜர் ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ ஒண்ண காட்டியிருந்தாரு. சொன்னேன், "விஜயன் சார் இது தப்பா இருக்கே. அவரு எல்லாம் வந்து வந்தாரு, அணை கட்டுனா எல்லாம் முடிஞ்சது. சிதையில வச்சாச்சு. இந்த ஃபோட்டோவ போட்டிருக்கீங்களே" அப்படின்னேன். "தமிழ்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு தெரியுமா?" அப்படின்னாரு. "என்ன?" அப்படின்னேன். சிதையில வச்சதுக்கப்புறம் அந்த வெட்டியான் குரல் குடுப்பான் தெரியுமா? கடைசியா பார்க்குறவங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னுட்டு. அப்பா! எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவரு பை பெர்த் மலையாளி. அப்புறம் அங்க அந்த கலாச்சாரம் இருக்க தெரியாது. எனக்கு அந்த ஒரு புது பாடத்தை கத்துக் குடுத்துட்டாரு. அப்படி வச்சிருந்தாரு. அது இன்னும் அந்த பாட்டு வந்து பாருங்களேன், எல்லாம் மில்லியன் கணக்குல பார்த்துட்டு இருப்பாங்க. திருக்குறள் படத்துக்கு இளையராஜாவுடைய பின்னணி இசை இருக்குமா? அப்படி மெட்டு போட்டு பண்ணி குடுத்துருக்காங்களா? இல்ல பின்னணி இசை பூரா அவரு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சொல்லப்போனா இந்த படத்துக்கு அவர் நிறையாவே மியூசிக் குடுத்துருக்கிறாரு. அவரு வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் தொடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு எண்ணம். புனிதமான விஷயங்கள், இத நம்ம அப்படியே விட்டுறணும் அப்படின்னுட்டு. நான் சொன்னேன், "நீங்க படத்த பாருங்க" அப்படின்னு. படத்த பார்த்தாரு. பார்த்த உடனே அவரு ஒரு சிரிப்போட சொன்னாரு, "நான் தான் பண்ணுவேன்" அப்படின்னாரு. அந்த வார்த்த. நான் பண்றேன் நான் தான் பண்ணுவேன். அதாவது அவருக்கு அவ்வளவு அது மேல வந்து பிடித்தமா இருந்தது. திருக்குறளுக்கு தான் இசையமைக்க கூடாதே தவிர, திருக்குறள் படத்துக்கு அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாரு. அதனால அவரு ரொம்ப மனப்பூர்வமா சார் அவரு ஒன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னா, அது அப்புறம் வந்து அவருடைய படம் அது. அவர் படமா தான் அத ட்ரீட் பண்ணுவாரு. அது யாருடைய படம், அது இது அந்த வேலைய வந்து அவருடைய முழு இத விட தான் அவர் நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். இன்னொரு 3 படங்களுக்குமே அவர் தானே பண்ணியிருக்காரு. நான் எத்தன படம் எடுத்தாலும் அவர் தான் பண்ணுவாருன்னு வைங்களேன். இதே வார்த்தைய தான் பாலு மகேந்திராவும் சொன்னார். நான் எத்தன படம் எடுத்தாலும் அதுக்கு இளையராஜா தான் மியூசிக் அப்படின்னு. என்னன்னா அவர் வேலைய அவர் பார்த்துட்டு வரல சார். நம்ம வந்து அதுக்கு தனியா அல்லது இங்க சொல்லிக் குடுக்குறது சஜஷன் இதுக்கு வேலையே கிடையாது. அந்த முல்லை வாசம்லாம் பாட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 3 மணி நேரம் நின்னுகிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த அந்த அம்மாவுக்கு பாட்ட சொல்லிக் குடுக்குறதுக்கு. ம். 4 நிமிஷம் பாட்டு ஏற்கனவே ஒரு பாட்ட இது பண்ணிட்டாரு, கொண்டுட்டாரு. 4 மணி நேரம் உட்கார்ந்து நின்னுகிட்டே சொல்லிக் குடுக்குறாரு அவங்களுக்கு. அது சரியா வரணும் அப்படிங்கிறதுல. நீங்க இத விட சிறந்த உழைப்பாளி நீங்க வந்து அவரு 80 வயசு பிளஸ் நீங்க வேற யார பார்க்க முடியும்? அவர்ட்ட வேலைய குடுங்க, வேற யார்ட்ட அந்த வேலைய நம்ம குடுப்போம்? இது நம்ம அவர வந்து புகழ்றதுக்காக, தூக்கி பிடிக்கிறத செய்ற வேலையே இல்ல. அவரு அந்த வேலைய சரியா செய்றாரு, அவர்ட்ட குடுக்கணும் அவ்வளோதான். இப்போ எங்க எல்லா படத்துக்கும் அவர் தான் நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அவர்ட்ட வந்து விஷயங்கள சொல்ல முடியாது, கதை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய மாயையான விஷயம் வெளிய பரவிக்கிட்டே இருக்கு சார். ஒரு பொலிட்டீஷியன் இருக்காருன்னு வைங்களேன். இப்ப கலைஞர் இருந்தாரு. அவரு எவ்வளோ பேர பார்த்து வந்திருப்பாரு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு, அவருக்கு ஒரு புது தகவல சொல்லணும். அப்பதான் அவரு வந்து ஆச்சரியப்படுவார். இவரும் அப்படிதான். இவரு இவ்வளோ விஷயங்கள பார்த்து வந்திருக்கிறார். ஒரு ஆன்மீகம் எல்லாம். அவர்கிட்ட போய் நீங்க பேசும்போது,
அவருக்கு தெரியாத விஷயத்த நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப அவங்க அப்படித்தானே இருப்பாங்க. நீங்க அவர விட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு போங்க அவர்கிட்ட. அவரு உங்கள பாராட்டுவாரு, வியப்பாரு. எல்லாரும் பொடியனா தானே போவோம் நாங்க. அவருடைய இசை காலமும் என்னோட வயசும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். அவருக்கு வியப்பூட்டுற மாரி நம்ம என்னத்த கொண்டு போ முடியும்? கொண்டு போனா கட்டாயம் அவரு சொன்னாரு, "என்ன விட உங்களுக்கு அதிகமா திருக்குறள் தெரியும்னாரு." "இல்ல ஐயா, அப்படிலாம் கிடையாது." படத்த பார்த்துட்டு. நான் சொன்னேன், "ஐயா எனக்கு அப்படி அப்படி கிடையாது." ஆமா. அவரு அப்புறம் சில குறளுக்கு அவரு கோணத்துல விளக்கம் சொன்னாரு. ஆமா. அவரு எத எடுத்தாலும் தீவிரமான ஒரு ஆளு. அத அவரு கரெக்ட்டா செய்றாரு. அதுதான் அவரு அவ்வளோ குவாலிஃபைடு பெர்சன். இப்ப நான் மூப்பனார்கிட்ட நான் வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் உள்ளவன். நான் அவர்கிட்ட எப்படியாவது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். காமராஜ் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான பிராண்டு. இத மட்டும் தான் அவரு காமராஜர்ட்ட பழகுனவரு, இந்திரா கிட்ட பழகுனவரு. அவர்ட்ட போய் நான் வந்து ஆலோசனை சொல்ல முடியுமா? இதே விஷயம் தான் இங்கேயும். இப்ப ஜெயமோகன் போனா ஈக்குவலா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அவர்கிட்ட. ஏன்னா இவரு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வேணுமா இல்லையா? அதர்வைஸ் நம்ம வந்து அவரு தலக்கணம் உள்ளவரா அவரு அப்படிதான் இருப்பாரு. அவருக்கு தெரியும்ல உங்கள விட. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். "எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை." அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் ஒண்ணு இளையராஜா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படியா? அத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களா? இல்ல அது பேசல. ஆனா அவரு ஒண்ணு சொன்னாரு, எண்ணும் எழுத்தும் அப்படிங்கும்போது, நாங்க எண்ணும் எழுத்தும்ங்கிறது வந்து எண் அப்படிங்கிறது வந்து நம்பர், அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எண் அப்படிங்கிறது எண்ணுதல் சிந்திக்குதல். அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரட் நான் அதில வந்து இது பண்ண விரும்பல. ஏன்னா, திருக்குறள பற்றி பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழை படித்து, பின் திருக்குறளை படித்து, உங்களுக்கான அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள். அவ்வளவு அபூர்வமான ஒரு வேலைல்ல. காமராஜர் படத்துக்கு இளையராஜா அவர்கள் உடனே இசையமைக்க ஒத்துக்கிட்டாங்க. ம். பெரியார் படத்துக்கு வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு வாதம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க?